இல்லாத டைமில் நீங்கள் என்ன ஷெட்டு மாதிரி பழைய பில்டிங் இது இந்த கிரவுண்டுக்கான சரி. இப்போ ரூஃப் எப்போ போட லே அவுட் இருக்கா? மண்டபம் வந்து நார்மல் பப்ளிக்கும் நார்மல் டைம்ல அவங்க பர் டேக்கு நம்ம ரெண்ட் போட்டு நீங்க பேசி இந்த மண்டபத்தோட ஓகே போலாம் எல்லாரும் ஓகே ஓகே இதுல போலிமர் சார் ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய குளித்துறை நகராட்சியில் நடக்கும் வளர்ச்சி பணிகள் குறித்த பல்வேறு திட்டங்களை நம்முடைய மண்டல இயக்குனர் நகராட்சி நிர்வாகத்துறை அவர்களுடனும் நம்முடைய நகராட்சியின் தலைவர், நகராட்சியின் பொறுப்பாணையர், நம்முடைய மண்டல நகராட்சியின் RW உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுடன் இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டோம். முக்கியமாக இந்த குளித்துறை அப்படிங்கிறது நம்ம மாநிலத்தோட கடைசி பகுதி. அதிகமாக டிராஃபிக் நிறையா இருக்குது, ப்ளஸ் அதே மாதிரி அதிகமாக வளர்ச்சி அடைகிற பகுதி. இந்த பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள் அடிக்கடி நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், நம்முடைய சமூக ஊடக வாயிலாக, நம்முடைய பிரிண்ட் அண்ட் விஷுவல் மீடியா வாயிலாக நிறையா இஷ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை நம்ம நம்முடைய மண்டல இயக்குனர் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன வளர்ச்சி பணிகள் நடக்குங்கிறத பார்வையிட்டோம். முக்கியமாக இந்த பிரசித்தி பெற்ற இந்த வாவுபலியோட அந்த பொருட்காட்சி திடல், இந்த திடல் இன்றைக்கி இந்த மண்டபம் பழைய மண்டபத்தை அகற்றி விட்டு புது மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதோட நிலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 70% இது முடிவடையும் நிலையில் இருக்குது. இன்னும் மேலே ரூஃபு அண்ட் அதர் ஒர்க்ஸ் மட்டும்தான். இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்குள் இந்த பணிகளை முடித்து இந்த மண்டபத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரதுக்கான அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நகராட்சியில் நடக்கிற பல்வேறு பகுதிகள், சாலை ரோடு ஒர்க்ஸு, இந்த மாதிரி பணிகள்லாம் பார்வையிட்டோம். அப்போ அது முன்னாடி நம்ம நகராட்சியில் உள்ள அந்த தூய்மை பணி, முக்கியமாக அந்த MCC, MRF அண்டு FSTP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கழிவுநீர் மற்றும் கசவு நீர் மேலாண்மை தொடர்பாக பணிகள் பார்த்தோம். அதுலேயுமே நல்ல பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். முக்கியமாக வீடுகளுக்கு சென்று அவங்கள நம்ம சேகரிக்கணும், குப்பைகளை சேகரிக்கணுங்கிறது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறை வந்த உடனே முதல்ல நம்ம அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனைத்து நகராட்சித்துறை அதிகாரிகளுக்கும் கொடுத்த முதல் கட்டளை. அதன்படி நம்ம நகர தூய்மையை வைக்கணும் அப்படின்னா முதல்ல வீடுகளில் இருக்க குப்பைகளை நம்ம சென்று அகற்ற வேண்டும் என்பது நோக்கம். அதன்படி சோர்ஸ் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதில் இன்னும் கொஞ்சம் 60-70% சோர்ஸ் செக்ரிகேஷன் இருக்கும்போது இன்னும் அதை 100% ஆக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம். அந்த செக்ரிகேஷன் பண்ண வேஸ்ட்டை மிக்ஸ்டு வேஸ்ட்டாக இல்லாமல் தனித்தனியாக வெட் வேஸ்ட் அண்ட் ட்ரை வேஸ்ட்டாக கொண்டு அதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பல்வேறு கலந்துரையாடல்கள் பண்ணோம். அப்புறம் இன்னைக்கு பல்வேறு பணிகள் பார்த்துட்ருக்கோம். அது தொடர்பான விஷயங்கள் அடுத்த ஒரு ரிவ்யூ மீட்டிங். தாமிரபரணி ஆறு பல குடிநீர் ஆதாரங்களை, நீர் ஆதாரங்களை கொண்ட ஒரு ஆறு. இந்த ஆற்றுல இந்த பகுதியிலேருந்து, அதாவது அந்த சப்பாத்து பந்து அதர் சைட்லேருந்து வரக்கூடிய கழிவுகள், மழைக்காலங்களில் வரக்கூடிய கழிவு, அதாவது மீன் வேஸ்ட் கழிவு, மருத்துவமனையில் உள்ள மனித கழிவுகள் எல்லாமே இந்த ஆற்றுல கலந்துட்டு மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு ஏற்படுது. அது மட்டும் இந்த தண்ணீரை மக்கள் பயன்படுத்த முடியாது. இதுக்கு ஒரு தடுப்பு நடவடிக்கை உங்களால இல்லை, கண்டிப்பாக நம்ம நகராட்சி துறையிலையும் சொல்லிடலாம். ஏன்னா அது எந்த வேஸ்ட்டுமே வெளியிலேருந்து நம்ம ஆற்றுகளுக்குள்ளே அலோவ் பண்ணுறது கம்ப்ளீட்லி பேண்டு. ஸோ அதை நம்ம சொல்லிவிட்டு நம்ம விரைவில் அதற்கு அப்படி பண்ணுறவங்க மேலே நம்ம கடுமையான அபராதங்கள் அப்புறம் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்றதையும் நான் ஆலோசனை இல்லை, அதுவும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போ அதான் நம்ம ஓவராலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எவ்வளோ டன்ஸ் வருது, அதில் எவ்வளோ நம்மளுக்கு வெஹிக்கிள் இருக்குது, எவ்வளோ இல்லை அப்படிங்கிற கேப் அசஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். அந்த கேப் அசஸ் பண்ணிவிட்டு அதை உடனே நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு. புரியுது. இங்கே நிறையா வீடுகள் ஏற முடியாது. இல்லை, மற்ற இதில் நம்ம ஈகாட்டை பொறுத்த வரைக்கும் 200 வீடுகள் கவர் பண்ண சொல்லுவோம். பட் இங்கே 200-250 வீடுகள் கவர் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அதற்கான எக்ஸம்ஷன்ஸ் கேட்டும் நம்ம அனுப்புவோம்.
அதனால தான் இன்னைக்கு ஆர்டிஎம்ஐயும் கூட வந்திருக்காங்க. அவங்க அது தொடர்பான விஷயங்கள் எடுத்து ப்ரொபோசல் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பும். இந்த பில்டிங்கோட பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல பழமையான கட்டடங்கள் இருக்கு. போன ஆட்சியில் 38 லட்சம் ரூபா முடக்கி அதை பராமரித்து அப்படி போட்டிருக்காங்க. அந்த இடம்னு சொல்லக்கூடியது பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு இப்போ பாம்பு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுது. ஏன்னா விஷஜந்துக்களுடைய கூடாராக மாறிடுது. இந்து அறநிலையத்துறை அந்த பகுதியில் ஏதாவது ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தோம். கண்டிப்பாக அதை நம்ம இந்த தகவல் இப்போ தான் கொடுத்துருக்கீங்க. நான் ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம அறநிலையத்துறையோட முடிவு பண்ணி முதல்ல அங்கே இருக்கிற அந்த கழிவுகள்லாம் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு என்ன மாதிரி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் நம்ம. சார், குளுத்துறை ஜங்ஷனில் முனிசிபாலிட்டி வேஸ்ட் தண்ணி வந்து வருது. என்ஹெச் 47 கிராஸ் பண்ணி வந்து சார் முனிசிபாலிட்டியை பொறுத்தவரை ஓகே, அது வரை க்ளீன் பண்ணிட்டாங்க. பட் என்ஹெச் 47 அதான் இன்னைக்கு பார்த்தோம். இப்போ என்னன்னா அந்த உள்ள கல்வெட்டு வந்து ஆல்ரெடி பழைய காலத்து கல்வெட்டுனால அது அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ வந்து இப்போ என்ஹெச் ரோடு வந்து இப்போ ஸ்டேட் ஹைவேஸ்க்கு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கல்வெட்டு ஒரு சிஎன்டம் மூலியமாக ஒன்று ப்ரப்போஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த வருஷம் அந்த சிஎன்டம்ல அந்த கல்வெட்டு எப்படியாவது வாங்கிடுறோம். இந்த மீன் டைம் நம்மளுக்கு வந்து இப்போ வர தண்ணி இது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி அங்கே ஒரு மோட்டர் டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணி பம்ப் பண்ணி ஆப்போசிட் சைடில் அனுப்புகிற மாதிரி. ஏன்னா இப்போ கீழே சேனல் இல்லை. ஸோ இப்போ ஒன்று ரோடை டேமேஜ் பண்ணாலும், ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த நகாய் ரோடு ஒன்று போயிட்டுருக்கு, இதை டேமேஜ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து போக்குவரத்து பாதிப்பு இருக்கும். ஒரு 2 விஷயங்கள், மோட்டர் வச்சுட்டு நைட் நேரங்களில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற நேரங்களில் பைப் மூலியமாக ஆப்போசிட் சைடுக்கு விடுற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆர்டிஎம்ஏவும் சின்ன சஜஷன், உள்ளே ஒரு சின்ன பைப் வச்சுட்டு இப்போதைக்கு டெம்பரரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணலான்னு இந்த 2ஐயும் அசஸ் பண்ண சொல்லியிருக்கோம். பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து ஒரு பெரிய கல்வெட் போடுறது தான். ஸோ அந்த கல்வெட்டுக்கான ப்ரப்போசல் நம்ம இந்த வருஷம் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மூலியமாக அதை நான்கு வழிச்சாலை திட்டம் மற்ற மாவட்டங்களில் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. இது இங்கே இன்னும் இல்லை நம்ம அது வந்து அந்த என்ஹெச் வந்து கேரளா பகுதிகளில் முடிஞ்சது, நம்ம மாவட்டத்தில் முடியலை. பட் போன வாரம் அது தொடர்பான பணிகள் நம்ம ஆய்வு பண்ணோம். இப்போ அவங்களுக்கு 2-3 இஷ்யூஸ் இருந்துச்சு. நம்ம இபி மூலியமாக, முக்கியமாக இபி இஷ்யூஸு, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன், அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவங்களுக்கு அந்த மற்ற இப்போ இன்னைக்கு நான் காலைல கூட கேட்டேன். ஸோ இன்னைக்கு பணிகள் தொடர்பாக நடந்துட்டுருக்கு. முக்கியமாக 2 பாலங்கள் முடித்தாலே முடிஞ்சிடும். 2 பாலங்கள் இருக்குது. அந்த 2 பாலங்களையும் விரைவில் முடிக்க சொல்லியிருக்கோம். ஒர்க்ஸும் அவங்க ஒரு 6 மாத காலத்துக்குள்ள 90% ஆஃப் பணிகள் முடிகிற மாதிரி. நிபா வைரஸ் கண்காணிப்பு நடத்தியிருக்காங்க. கனிம வளங்கள் கொண்டு போய் செல்லக்கூடியதான் இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. பட் இப்போ வந்து அதை கொஞ்சம் கிளியர் பண்ணாலும் சில வாகனங்கள் வந்து குமரி மாவட்டத்துக்குன்னு அனுமதி வாங்கிட்டு, அதாவது எல்லையோர பகுதிக்கு அனுமதி வாங்கிட்டு பைபாஸ் வழியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேரளா கொண்டு போகிறாங்க. இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம செக் போஸ்ட்டில் நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் அது தொடர்பாக தீவிரமான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி எந்த வெஹிக்கிளும் வித்தவுட் பெர்மிஷன் போச்சுன்னா அதை சீஸ் பண்ணி நம்ம அந்த டிரைவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கான பணிகள் தான் நம்ம செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி இல்லீகல் மைன்ஸ் எதுவும் நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை தமிழ்நாட்டிலேருந்து கேரளா. நிபா வைரஸ் கண்காணிப்பு நேரத்தில் நடத்தியிருக்காங்க. இல்லை அது இல்லை, என்னென்னா இப்போ நேற்று வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்க்க சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்றுலேருந்து என்னென்னா அங்கே அது தொடர்பானதை வந்து நம்ம எவ்ரி வெஹிக்கிளை நிப்பாட்டி செக் பண்ண வேணாம். பட் ரேண்டமாக ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி இன்னையிலேருந்து திருப்பி அந்த பணிகள் இருக்கும். பட் தீவிரமாக பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு வண்டியை நிறுத்தி செக் பண்ணுற அளவுக்கான தீவிரம் கண்காணிப்பு தேவையில்லைனால ஸ்டேட்லேருந்தே அந்த அறிவிப்புகள் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். நன்றி. கேரளாவில் இருக்கிற செக் போஸ்ட்டை பொறுத்த அளவில் 24 மணி நேரம் ஃபுல்லாக கண்காணிக்கிறாங்க. இதில் நிஃபா இது இல்லை சார், காமனாக வந்து எல்லா மேட்டருக்கும் 24 மணி நேரம் கண்காணிக்கிறாங்க. அதுக்கேற்ற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஃபுல்லாக கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ஏதாவது இஷ்யூ வரும்போது மட்டும்தான் செக் பண்ணுற ஒரு சூழ்நிலை பல இடங்கள் நான் செக் பண்ண சொல்கிறேன். ரைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ.